அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா யாரோட ரெஃபரன்ஸ் ஆச்சு இருக்கணும். அது ஒண்ணு அந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய சீனியர் ஆபீசர்ஸா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் இருக்கலாம். இதுவே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா சிபாரிசு அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு அமைச்சரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்தா உங்களை ஜாப்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அரசியல் உங்களுக்கு சீட்டு வேணும், ஒரு கவுன்சிலர்ல இருந்து நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு நிக்கலன்னா கூட யாரோட சிபாரிசாச்சும் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லயும் இந்த சிபாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. அது சினிமால ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படிதான் விஜய் டிவில சீசன் 8 இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போறாங்க, பிக் பாஸ். இது பல பேருடைய ஒரு ஃபேவரட் ஷோவா விஜய் டிவில 8 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த நிகழ்ச்சியில கூட பல பேர் ரெஃபரன்ஸ்ல உள்ள போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவிக்குள்ளேயே பல பேர் பயங்கரமான இன்ஃபுளுன்ஸோட இருக்காங்க. அந்த பல பேர் நீங்க பிடிச்சீங்க, அதுல யாராச்சும் ஒருத்தர் நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம். சோ நீங்க ரொம்பவே சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஒரு கண்டஸ்டன்டா மாறலாம். அதுக்கு அவங்களுடைய தயவு தேவை. இப்படி சில கும்பல் விஜய் டிவிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. யாரெல்லாம் அந்த மாதிரியான புரோக்கர் வேலைகளை செய்யறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். சோ சீசன் 1 ஆரம்பிக்கும் போது இந்த விஜய் டிவில இப்படி ஒரு ஷோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி எப்படி போகும் அப்படின்றது யாருக்கும் பெருசா ஐடியா இல்ல. தமிழுக்கு முன்னாடியே மற்ற லாங்குவேஜ்ல எல்லாமே பிக் பாஸ் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஹிந்தியில போயிட்டு இருந்துச்சு, தெலுங்குல போயிட்டு இருந்துச்சு, மலையாளத்துல போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அதை யாருமே அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. அதாவது தமிழ் ஆர்டிஸ்ட் மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ் பார்த்தது இல்ல. சீசன் 1 அப்படின்றது தமிழுக்கு ரொம்ப புதுசு. சீசன் 1 ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் அப்படின்னா என்னன்னே இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்கு தெரியல. என்னதான் மற்ற லாங்குவேஜ்ல பிக் பாஸ் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அதை யாருமே பெருசா பார்க்கல. அதனால விஜய் டிவில இப்படிப்பட்ட ஒரு ஷோ வருது, கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் வராருன்னும் போது அந்த நிகழ்ச்சி மேல மக்களுடைய பார்வை என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால இந்த ஷோல நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1ல எந்தெந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த டீம் அப்ரோச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொன்னாங்க. அதுலயும் சிலர் ஒருவேளை இந்த ஷோல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியலன்னா, நம்ம பேர் கெட்ட பேர் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச ரொம்பவே சொற்பமான நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா மோஸ்ட்லி ஒத்துக்கிட்டு சீசன் 1 சக்சஸ்ஃபுல்லா போகுதுங்க. ஓவியா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு ஆர்மி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சப்பதான் முறையா ஆர்மி அப்படிங்கிற ஒரு வேர்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறது சீசன் 1ல ஓவியாவுக்கு. சீசன் 1ல ஓவியாவுக்கு கிடைச்சா அந்த ஒரு வரவேற்பை பார்த்த பலரும் ஆகா சூப்பர், என்ன இப்படிப்பட்ட ஒரு ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில. எத்தனை படம் நடிச்சாலும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மவுஸ் கிடைக்காது. ஆனா இந்த 100 நாள் ஷோல நம்ம எங்க போயிட்டோம், ஒரு டாப் ஆக்ட்ரஸ் லெவலுக்கு நமக்கு ஆர்மி வச்சு இத்தனை பேர் நம்மளை செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிருச்சு. அப்படின்னா இந்த நிகழ்ச்சியினுடைய மகத்துவம் எப்படி அப்படின்னு நினைச்ச பலரும் சீசன் 2ல வந்தாங்க. இப்படி நினைச்சு வந்தவங்க சாதிச்சும் இருக்காங்க. அதுல சில பேர் ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மார்க்கெட்டையும் கெடுத்துக்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. சோ இதெல்லாம் பீரியடிக்கலா பார்க்கும்போது சீசன் 3, சீசன் 4 இதுல ஆட்கள் வர்றதுக்கே ரொம்பவே தயங்கினாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம போயிட்டு இந்த ஷோல அசிங்கப்பட்டோம்னா, நம்ம பேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இந்த ஷோ ஒருத்தரை தூக்கி விட்டா ரொம்ப உயரத்துக்கு தூக்கி விடுது, இறக்கி விட்டா அடிமட்ட ரேஞ்சுக்கு இறக்கி விடுது, நம்ம கீழே போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் பல பேருக்கு வந்துச்சு. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஆட்கள் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிட்டாங்க. எப்பத்துல இருந்து, சீசன் 4ல இருந்து யார் அப்ரோச் பண்ணாலும் பிக் பாஸுக்கு இல்லைங்க நாங்க வரலங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஆட்களை தான் உள்ள போடுவாங்க. சோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கணும், இல்ல ஒரு 2-3 சீரியல் நடிச்சிருக்கணும், இல்ல விஜய் டிவியினுடைய ஓன் ப்ராடக்டா ஊறி போன ஆட்களா இருக்கணும். அப்படி இருக்கிற ஆட்களை தேடி தேடி போயிதான் என்ன பண்றாங்க, டீம் அப்ரோச் பண்றாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க இல்லையா, எப்படியாச்சும் இந்த ஷோக்குள்ள போயிட்டு நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களை எல்லாமே நம்ம பிடிப்போம். பிக் பாஸ்க்கு நெருக்கமா எந்த நடிகர் இருக்காரு, எந்த நடிகை இருக்காங்க, எந்த சீரியல் ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ், விஜய் டிவில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்கள்லாம் யார் யார் இருக்காங்க, சோ பயங்கர மவுசூல் ஆட்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி இப்படிதான் இது ஆரம்பிக்குது. இந்த புரோக்கர் வேலை, இந்த ரெஃபரன்ஸ் வேலை எல்லாம் இதுலதான் ஆரம்பிக்கும்.
சோ இப்படி ஆரம்பிச்சு பல பேர் வந்து என்ன பண்றாங்க, ரெஃபரன்ஸ் மூலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது வழக்கமா மாறுது. எப்பத்துல இருந்து மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 3ல வந்து வனிதா போறாங்க. வனிதா வந்து ரெஃபரன்ஸ்ல போல. ஆனா வனிதாவுடைய ரெஃபரன்ஸ்ல யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீசன் 6ல ராபர்ட் மாஸ்டர் போறாரு. இத வனிதாவே சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய வாய் உட்பட. ராபர்ட்டை நான் தான் வந்து சிபாரிசு பண்ணேன் பிக் பாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சீசன் 7ல வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகாவையும் ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஜோவிகாவுக்கு வனிதா பொண்ணு அப்படின்றத தாண்டி எந்த விதமான தகுதியும் இந்த ஷோக்குள்ள போறதுக்கு கிடையாது. வனிதாவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் என்ன பண்றாங்க, ஜோவிகாவுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் பல பேர் வந்து பல பேருக்கு வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அமீர் அவர்கள் சீசன் 5ல அமீர் பாவனி உள்ள வந்தவங்க ஒரு கப்பலா வெளியில வந்துட்டாங்க. அமீருடைய ரெஃபரன்ஸ்ல தான் சீசன் 7ல ஐஷு வந்து உள்ள போறாங்க. அதே மாதிரி பாலாஜி அவர்களுடைய ரெஃபரன்ஸ், பாலாஜி முருகதாஸ் இருக்காரு இல்லையா, அல்டிமேட் வின்னர், அவருடைய ரெஃபரன்ஸ்ல அனன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து உள்ள போறாங்க. சோ இப்படி பல பேருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக பல பேர் வந்து உள்ள போயிருக்கிறாங்க. இப்படித்தான் இன்னொருத்தர் ரெஃபரன்ஸ் மூலமா இந்த சீசன் 8க்கு போக போறாரு அப்படின்ற ஒரு பேர் அடிபட்டுச்சு. அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸ்ல அருண்குமார் போக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இப்படி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ என்னவாயிருச்சு, இதுல வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா, இப்ப ஆர்டிஸ்ட் போயிட்டு வந்து அப்ரோச் பண்றதை தாண்டி, டீம் போயிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்றதை தாண்டி ரெஃபரன்ஸ் மூலமா வீட்டுக்குள்ள ஆட்கள் அனுப்புறதுலதான் அதிகமான பேர் வந்து குறிக்கோளா இருக்காங்க. இப்ப நீங்க யாரெல்லாம் பிடிச்சா நீங்க உள்ள போலாம் அப்படின்ற ஒரு லிஸ்டே சொல்றாங்க. இந்த ஆட்களை போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பேசுனீங்கன்னா, ஆனா கமிஷன் தான், கமிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இவங்களெல்லாம் நீங்க பிடிச்சீங்கன்னா நீங்களும் ஒரு கண்டஸ்டன்டா என்ன பண்ணலாம், சீசன் 8க்குள்ள போகலாம். யாருக்கெல்லாம் விஜய் டிவில பிக் பாஸ்ல சீசன் 8ல போகணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்ற ஆட்களை போய் நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். முதல்ல மாகாப்பா ஆனந்த். மாகாப்பா ஆனந்த் விஜய் டிவில ரொம்ப முக்கியமான ஒரு நபரா மாறி நிற்கிறாரு. சோ அவருக்கு ஏகப்பட்ட இன்ஃபுளுன்ஸ் வந்து விஜய் டிவில இருக்கு. சோ அவர் சொன்னா விஜய் டிவில பிக் பாஸ் ஷோல வந்து ஈஸியாவே எடுத்துப்பாங்களாம். ஏன்னா அவருடைய நண்பர்கள் பலரும் தான் வந்து டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்றாங்க. சோ மாகாப்பாவை போய் பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபரன்ஸ் மூலமாக உள்ள போலாம். மாகாப்பாக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரிதான் பிரியங்கா. பிரியங்கா வந்து பிக் பாஸ் டீம், மெயின் டீம் வந்து ஒரு 6-7 பேர் இருப்பாங்களாம். அதுல ஒரு நபரா வந்து பிரியங்கா இருக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு டீம்ல பிரியங்காவும் ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. சோ பிரியங்காவை நீங்க போய் அப்ரோச் பண்ணாலும் உள்ள போகலாம். சேம் கோபிநாத் அவர்கள். கோபிநாத் அவர்கள் விஜய் டிவில பல வருஷமா நீயா நானால இருந்து நிறைய ஷோஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ் வந்து விஜய் டிவில இருக்கு. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்க உள்ள போலாம். அதோட பெரிய பெரிய டைரக்டர்ஸ், விஜய் டிவிலேயே பல ஆண்டுகளாக ஒர்க் செய்யக்கூடிய சீரியல் டைரக்டர்ஸ், ஷோ ப்ரொடியூசர்ஸ், ஷோ டைரக்டர்ஸ், இவங்களெல்லாம் நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணலாம், இதற்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வெளியில போன ஆட்களை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க விஜய் டிவில ஏதாச்சும் ஒரு வகையில கனெக்டடா இருக்கணும். உதாரணத்துக்கு வனிதா, அமீர் பாவனி, அப்புறம் சாண்டி மாஸ்டர். சாண்டி மாஸ்டர்னு சொல்லும் போது சாண்டி மாஸ்டருடைய ரெஃபரன்ஸ்ல தான் ஒரு கானா பாடிக்கு வந்து போறாங்க. அவங்க வந்து சீசன் 4ல போறாங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு வரல, பேர் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கீழே போடுறேன். இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளத்துல இவருக்கு வந்து கமிஷன் போகும். யாருக்கு, சாண்டி மாஸ்டருக்கு கமிஷனா. சோ அப்படி கமிஷன் வாங்கிட்டு தான் இந்த கானா பாடகி ஃபீமேல வந்து வீட்டுக்குள்ள நம்ம சாண்டி மாஸ்டருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக அனுப்பி இருக்கிறாங்க. இப்படி பல பேர் பல செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ சீசன் 8 வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து ப்ரோமோ வந்து விஜய் டிவில வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி தான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கார் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. சோ நீங்க வந்து உங்களுக்கு பிக் பாஸ்குள்ள போகணும்னு ஆசை இருக்கா? அப்படி ஆசை இருந்தா யாருடைய ரெஃபரன்ஸ் மூலமா நீங்க உள்ள போலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த சிபாரிஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ, நான் என்னுடைய திறமையை வச்சு உள்ள போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணு சினிமால, சோசியல் மீடியால, இல்ல ஏதாச்சும் ஒரு துறையில வந்து நீங்க என்னவா இருக்கணும், பயங்கரமா ஃபேமஸா இருக்கணும். உங்களை சுத்தி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா டீமே உங்களை அப்ரோச் பண்ணி உள்ள போடுவாங்க. ஏன்னா வர வர இந்த ஷோல பலருடைய மார்க்கெட் வந்து இறங்குறத பாக்குற நிறைய பேர் வந்து இந்த ஷோக்கு நோ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க கண்டஸ்டன்ஸுக்கு என்ன இருக்கு, ஏகப்பட்ட இடங்கள் காலியாக இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துங்க. ஸோ நீங்க வந்து போறதுக்கு ஆசைப்படுவீங்களா? விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 8ல உங்களை கூப்பிட்டாங்கன்னா போவீங்களா மாட்டீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பிக் பாஸ் பத்தின அப்டேட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.